பாஜக ஆட்சியில் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் வேலை வாய்ப்பின்மை அதிகரித்துள்ளதால் ஆட்சி மாற்றம் கண்டிப்பாக நடைபெறும் என்று சிவசேனா உத்தவ் கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் சுந்தர வடிவேலன் தெரிவித்துள்ளார். நாகப்பட்டினத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். ஜிஎஸ்டி வரி விதிப்பு, சமையல் எரிவாயு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு காரணமாக பெண்கள் கடும் அதிருப்தியில் இருப்பதாகவும் மத்திய அரசு மக்களுக்கு எதிரான திட்டங்களை அவர் பட்டியலிட்டார். மக்களுடைய ஜனநாயக உரிமைகளை பாதுகாப்பதற்காகவும் இந்திய மக்களுக்கான நலன்களை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காகவும் பல்வேறு கட்சிகளால் உருவாக்கப்பட்ட இந்தியா கூட்டணியானது தலைவர்கள், தொண்டர்கள் முதல் அனைவரிடமும் ஒரு மிகச்சிறந்த ஒருங்கிணைப்பையும் நல்ல புரிதலையும் ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த கூட்டணி கொள்கை கூட்டணி மட்டுமல்ல, ஒரு ஆத்மார்த்தமான உணர்வுகளின் அடிப்படையிலான மனங்களின் அடிப்படையில் அமைக்கப்பட்ட கூட்டணி. தமிழ்நாட்டை பொறுத்தவரை 39 தொகுதிகளிலும், புதுச்சேரி மாநில நாடாளுமன்ற தொகுதியிலும் நிச்சயமாக இந்தியா கூட்டணி மிகப்பெரிய வெற்றியை பெறும். 10 ஆண்டுகளாக இருந்த ஆட்சியை விட இப்பொழுது மிகப்பெரிய ஆட்சி மாற்றத்தை எதிர்பார்க்கிறார்கள். அவர்களுக்கு இந்த ஜிஎஸ்டி விலை உயர்வு, பெண்களை பொறுத்த வரைக்கும் சமையல் எரிவாயு விலை உயர்வு, பெட்ரோல், டீசல் விலை உயர்வு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. வேலைவாய்ப்பு இந்த 10 வருஷத்தில் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படவே இல்லை. விலைவாசி மிக கடுமையாக உயர்ந்திருக்குது. ஜிஎஸ்டி வரியை மக்கள் விரும்பலை. ஒவ்வொரு விஷயத்துக்கும் சாதாரணமாக டீ குடிக்கிறது, டிஃபன் சாப்பிட்றது வரைக்கும் ஜிஎஸ்டி வரியை சாமானிய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ளவும் இல்லை, அதை விரும்பவும் இல்லை. சமையல் எரிவாயு விலை மிக கடுமையாக உயர்ந்திருக்கு. அந்த மானியம் அவங்க சொன்னபடி கிடைக்கலைங்கிறது தான் தாய்மார்களோட நிலைப்பாடாக இருக்குது.